அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் உடனடியாக கிடைத்துவிடும். முதல் விஷயம், இந்த ஆருத்ரா தரிசனம் என்னைக்கு வரும்னு பார்த்தோம்னா மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேருகின்ற நாள். மகாவிஷ்ணு அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். உங்க எல்லாருக்குமே தெரியும், சிவன் கோவில்களில் தினம்தோறும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள் நடைபெறும். ஆனால் சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு தினமும் அபிஷேகங்கள் நடைபெறாது. வருடத்திற்கு 6 நாட்கள் மட்டும் தாங்க நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அதில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் இந்த ஆருத்ரா தரிசனம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த ஆருத்ரா தரிசனம் மிகவுமே சிறப்பாக நடைபெறும். நாளைய தினம் அதிகாலை நேரத்தில் நடராஜ பெருமானுக்கு பல வகையான பொருட்களில் அபிஷேகங்கள் நடைபெற போகுதுங்க. ஆருத்ரா தரிசனம் அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, ருத்ரன் அப்படினாலே கோபமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அழிக்கும் தொழிலை, அதாவது ஒடுக்கும் செயலை செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு ருத்ரன்னு பெயர். ருத்ர தாண்டவம்னாலே கோபமான நடனத்தை ஆடக்கூடியவர்னு அர்த்தம். தமிழ் மொழியில் ஆனா அல்லது ஆவண்ணாவை நம்ம சில வார்த்தைகளுக்கு முன்பாக சேர்த்தோம்னா அது எதிர்ச்சொல்லை கொடுக்கும். உதாரணத்திற்கு நியாயம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஆ நம்ம சேர்த்தோம்னா அநியாயமாகும். நீதிக்கு முன்னாடி ஆ சேர்த்தோம்னா அநீதியாகும். இது போல சுபம், அசுபம், சௌகரியம், அசௌகரியம், லட்சியம், அலட்சியம்னு பல வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். ருத்ரன்ற வார்த்தைக்கு கோபமுடையவர், உக்கிரமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதற்கு முன்பாக ஆவண்ணாவை நம்ம சேர்த்தோம்னா ஆருத்ரன். கோபமில்லாமல் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜ பெருமானின் தரிசனத்தை ஆருத்ரா தரிசனம்னு நம்ம சொல்லுவோம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவரை மனமுருகி நாம் நினைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான வழிபாடுகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ அற்புதமான இந்த ஆருத்ரா தரிசன நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மந்திர ஜபத்தை ஆருத்ரா தரிசன நேரத்தில் நீங்க சொல்லி பாருங்க. அந்த கஷ்டத்திலிருந்து உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த அற்புதமான மந்திரம் என்ன, அதை எந்த நேரத்துல சொல்லணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பௌர்ணமி திதி நேரத்தையும் திருவாதிரை நட்சத்திர நேரத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை காலை 5:56 நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி துவங்கியது. நாளைய தினம் டிசம்பர் 27 புதன்கிழமை காலை 6:07 நிமிடங்களுடன் பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை இரவு 10:58 நிமிடங்களுக்கு துவங்குது. நாளைய தினம் டிசம்பர் 27 புதன்கிழமை நள்ளிரவு 12:06 நிமிடங்களுடன் திருவாதிரை நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க. பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேருகின்ற அந்த குறிப்பிட்ட நேரம் தாங்க சரியான ஆருத்ரா தரிசன நேரம். இந்த நேரம் எப்ப கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இரவு 10:58 நிமிடங்கள் முதல் நாளைய தினம் டிசம்பர் 27 காலை 6:07 நிமிடங்கள் வரை. இன்றைய தினம் கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரத்துல இந்த ஆருத்ரா தரிசனம் கிடைப்பதனால இன்றைய தினத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். சோ நாளைய தினம் டிசம்பர் 27 புதன்கிழமை தாங்க ஆருத்ரா தரிசனம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா திவ்ய முகூர்த்தம் முதல் பிரம்ம முகூர்த்த நேரம் வரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது டிசம்பர் 27 புதன்கிழமை அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்துல வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க அங்கு நடராஜர் சிலை இருந்தால் கட்டாயமாக அபிஷேகங்கள் நடைபெறும். அதை நீங்க கண்ணார பாருங்க. இந்த அபிஷேகத்தை பார்ப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க நம்ம செய்யணும். இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க நாளைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அதிகாலை நேரமாக இருப்பதனால மேக்சிமம் உணவு நம்ம எடுத்திருக்க போறது கிடையாது. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க தவிர்த்திடுங்க. மற்றபடி எந்த விதமான
தடைகளும் இல்லை. வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை நாளைய தினம் நீங்க செய்யுங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, அல்லது கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை 108 முறை 108 டைம்ஸ் நம்ம ஜபம் செய்யணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலையை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜபமாலை வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட, நடராஜ பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கிராம்புகளை வாயினுடைய வலது பக்கத்துல, கடவாய்ப்பல் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாயில் கிராம்பை வச்சுட்டு மந்திர ஜபத்தை நாம் செய்யும் பொழுது அதனுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும். மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு அந்த கிராம்பை நீங்க டஸ்ட்பின்ல, குப்பையில துப்பிடலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். 108 முறை மந்திர ஜபம் முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாமல் நீங்க பார்த்துக்கோங்க. சிவபெருமான் மீது முழு கவனத்துடன் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் அதை எல்லாமே முடிச்சிட்டு ஃப்ரீயா நீங்க மந்திர ஜபத்திற்கு உட்காருங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. சிவபெருமானுடைய ருத்ர காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம் இது. 108 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாளைய தினம் இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல இந்த மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.